அப்போ இடைக்கால தீர்ப்புகள் எப்படி இருக்கணும்? அந்த ஸ்டே அந்த வழக்கை அந்த சட்ட திட்டத்தை நிறுத்தி வைக்கணும். இதுதான் இடைக்கால உத்தரவுடைய தீர்ப்பா இருக்கும். இல்ல அனுமதிக்கலாம். அனுமதிச்சா அது அரசியல் சாசனத்துக்கு எதிர்ப்பானது. ஏன்னா அரசியல் சாசனத்துறை விதி 27 ஒரு மத நிறுவனத்தை அந்த மதத்தை சார்ந்தவர்கள் ஏற்படுத்திக் கொள்ளவும் அதை நிர்வகிக்கவும் உரிமைப்பட்டவர்கள் இருக்கு. அப்ப என்னுடைய மதம் நான் பின்பற்றுகிற மதத்தை ஒருவர் இந்து மதத்தை பின்பற்றுகிறாரோ, கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுகிறாரோ, முஸ்லிம் மதத்தை பின்பற்றுகிறாரோ, அவர் அந்த மதத்தினுடைய ஒரு நிறுவனத்தை நிர்வகிக்க தகுதி பெற்றவர். அப்படி இருக்கும்போது அதுல போய் நீ 3 பேரை மட்டும் நியமிச்சுக்கணும் உச்ச நீதிமன்றம் சொல்றது எப்படி நியாயமாகும்? மாநில குழுக்கள் மாநில வக்ஃப் போர்டில் 3 பேர் இந்துக்கள் 3 பேருக்கு அதிகம் இல்லாமல் நியமித்துக் கொள்ளலாம். ஒன்றிய வக்ஃப் கவுன்சிலில் 4 பேருக்கு அதிகம் இல்லாமல் வக்ஃப் கவுன்சிலாண்டா இது பேசி வச்சு ஒன்றிய பாஜக அரசு அவங்களுடைய பணி என்ன இருக்கிறது சரியா இருக்கா அப்படின்னு கண்காணிக்கிற பணி தானே. கண்காணிக்கிற பணி மட்டுமல்ல சார், அந்த நிர்வாகிகளை நியமிக்கிற பணி அவர்கள்ட்ட இருக்குது. பள்ளிவாசலில் சென்று ஆய்வு செய்ய பொறுப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. வெறுமனையா கண்காணிப்பு மட்டுமல்ல, ஒரு பள்ளிவாசலுடைய ஒரு நிர்வாகி இருக்கிறார், அவர் தவறு செய்தார் என்றால் அவரை கண்டித்து அவரை நீக்கிவிட்டு வேறொரு நிர்வாகியை கழிப்பதற்கும் தேவைப்பட்டால் பள்ளிவாசல் சென்று ஆய்வு செய்வதற்கும் அதிகாரமும் இருக்கிறது. இது ஒரு முழுக்க முழுக்க மத நிறுவனம். அங்க சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதுல ஐஏஎஸ்ல இந்து கிறிஸ்தவர்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல முஸ்லிம்கள் யாரும் எதுவும் சொன்னதில்லை. ஆனா இது மெம்பரு. அப்ப நான் கேட்கிறேன், இந்தியாவில் 25 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், அவர்கள் யாருமே தகுதியானவர்களே இல்லையா? ஆய்வு செய்ய பொறுப்பானவர்களே இல்லையா? இப்ப இந்த 3 பேர் உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். இன்னைக்கு மகாராஷ்டிரால இந்த கவுன்சில் உடனே அப்பாயிண்ட் பண்றாங்கன்னா நாளைக்கு மோகன் பகவத்தை கொண்டு வருவாங்க. தமிழ்நாட்டில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வரும்போது நாளைக்கு எச் ராஜா வரலாம், அல்லது இவர் இருக்கிற இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் வரலாம். 3 பேர் ஆட்டி படைச்சிருவாங்க சார். இவ்வளவு ஒரு மோசமான தீர்ப்பு. இது அரசியலமைப்பு சட்டம் 27க்கு முற்றிலும் புறமானது. அப்ப உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பை மீறுகிறதா? தனி மனித உரிமை, மத சுதந்திரம் எல்லாத்தையுமே அப்பட்டமா சுதந்திரம் உச்ச நீதிமன்றத்தில் வேலை என்ன? அரசியலமைப்பு சட்டத்தை காப்பது. ஒன்றிய அரசு மீறுகிறது என்று சொன்னால் அதே இவர்களும் செய்கிறார் என்று சொன்னால் இதே தான் பாபரி மஸ்ஜித் வழக்கிலும் நடந்தது.